அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோவிலூர் கிட்ட நம்ம வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு. இதில் பார்த்தீங்கன்னா சோலார்லேயே ரன் ஆகக்கூடிய சோலார் பம்ப் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பம்ப் இப்போ ரன் ஆகலை அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி சோலார் போட்டவங்களும் இவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பட் ஆனால் அவங்க வரல. ஸோ அதனால் நம்ம கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணோம். வோல்டேஜ் நம்மளுக்கு நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லோடு கொடுத்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ பேனலோட வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகல. அதில் நமக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஆனால் அந்த கேபிள் மூலிமா வர வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகுது. ஸோ லோடு கொடுக்காம வோல்டேஜ் செக் பண்ணும்போது வோல்டேஜ் நார்மலாக இருக்குது. ஆனால் லோடு கொடுக்கும்போது வோல்டேஜ் நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. கண்டிப்பாக இது மாதிரி இருந்தாலே கேபிள் நம்மளுக்கு ஃபால்ட் இருக்கும். பேனல்லேருந்து போகக்கூடிய அந்த கேபிள் பாருங்கள். ஸோ சாதா ஒரு 3/4 இன்ச் பைப்பு 1.5 mm பைப்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு விவசாய நிலத்தில் எவ்வளோ மேலே போட்டிருக்காங்க, தண்ணி பாயிற இடம். இந்த பைப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டேமேஜ் ஆகி ஸோ மண் தண்ணி சேரெல்லாம் இந்த பைப் உள்ளே போய் ஒயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஒயர் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒயர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ மோட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். மோட்டர் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டிசி கேபிளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் பாருங்கள். 1.25 பைப் நம்ம வாங்கியிருக்கோம். 8 kgயில் 1.25 HDP ஓஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பள்ளம் நம்ம எத்தனை அடி ஆழம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 அடி ஆழம் நம்ம பள்ளம் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரே ஓஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பேனல் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஓஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இந்த ஓஸ் போட்டதுனால நமக்கு ப்ராப்ளமே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ப்ராப்ளம் வரும். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் நம்ம பைப் லைன் போடும்போது நல்ல கேஜான பைப்பை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தண்ணி போகாத அளவுக்கு அதை நம்ம பேக் பண்ணியிருக்கணுங்க.